யார் இந்த மனத்தி கணேசன்? சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ இது பல பேரோடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரியை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக திரு மனத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்திருக்காரு. திரு கணேசன் களத்திற்கு சென்றால் யாராலும் பிடிக்க முடியாதுன்ற ஒரு பெருமையை பெற்றவரும் இவர் தான். காலமாடன்ற பலத்துக்கு ஏற்ற மாதிரி இவரை பைசன்னும் டைசன்னும் அந்த ஊர் மக்களும் சரி, இவர் கூட விளையாண்ட மற்ற வீரர்களும் சரி இவரை கூப்பிடுவாங்க. இவருடைய விளையாட்டுக்குன்னு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே அந்த ஊரில் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. நாளடைவில் இவருடைய கபடி விளையாட்டானது அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்தூர் மக்கள்கிட்டையும் பெரிய ஒரு வரவேற்பு பெற்று எல்லார் கவனத்தையும் திசை திருப்பி ஒரு பெரிய வீரராக அவர் தன்னை வடிவமைச்சுக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வசூலையும் சரி விமர்சனையும் சரி தாண்டி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்த போகுதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு. துருவுக்கு மட்டும் இல்லை, மாரி செல்வராஜ் அவர்களுக்குமே மிக முக்கியமான படம். ஏன்னா பரியன் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை அப்படின்னு தொடர் வெற்றிகளுக்கு அப்புறம் எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பியிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். நடிகர் துரு, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கூட்டணியில் பைசன் திரைப்படம் இந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த பைசன் படம் துருவுக்கு மட்டும் இல்ல, மாரி செல்வராஜ் அவர்களுக்குமே மிக முக்கியமான படம். ஏன்னா பரியன் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை அப்படின்னு தொடர் வெற்றிகளுக்கு அப்புறம் எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பியிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். 1990 காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் இருக்கிற சாதி அடக்குமுறையை கபடி விளையாட்டோட இணைச்சி எப்படிலாம் கொண்டு வந்திருக்காருங்கிறத பைசன் படத்தில் காட்டியிருக்கிறாரு. 1990 காலகட்டத்தில் சாதி அடக்குமுறையை கபடி விளையாட்டோட இணைச்சி உருவாக்கி இருக்கிறாரு இந்த படத்தில். இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. படத்தோட ட்ரெய்லர் எல்லாரும் பார்க்குறப்பவே தெரியும். இது பல பேரோடைய நிஜ வாழ்க்கையை, நிஜ கதையை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மனத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். யார் இந்த மனத்தி கணேசன்? தூத்துக்குடி மாவட்டம் மணத்தின்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த மனத்தி கணேசன்றவர். சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ இது பல பேரோடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரியை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக திரு மனத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்திருக்காரு. திரு மனத்தி கணேசன் அவர்களுடைய கதாபாத்திரத்தை துருவுக்கு ஏற்ற மாதிரி மாரி செல்வராஜ் அவர்களை வடிவமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வனத்திக்கிட்டானா இந்த படத்தில் துரு விக்ரம் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் துருவுக்கு கபடி வீரர் பயிற்சிக்கு மனத்தி கணேசன் அவருக்கு தான் இந்த படம் ஃபுல்லாக அவருக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு. இவருடைய ஆரம்பத்தில் இவரோட பள்ளி பருவத்தில் இவருக்கு முதல்ல ஆர்வம் இருந்தது ஹாக்கி விளையாட்டு மேலே தான். ஆனால் இவரோட ஆசிரியர் மூலம் இவருக்கு கபடி விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கபடியில் சிறந்த வீரராக மனத்தி கணேசன் வராரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே நிறைய தென் மாவட்டங்கள் உள்ளூர் வீரர்கள்ட்டையும் கிளப் வீரர்கள்ட்டையும் அவங்களுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு பல பயிற்சிகளில் அந்த கிராமத்திலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாளடைவில் இவருடைய கபடி விளையாட்டானது அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்தூர் மக்கள்கிட்டையும் பெரிய ஒரு வரவேற்பு பெற்று எல்லார் கவனத்தையும் திசை திருப்பி ஒரு பெரிய வீரராக அவர் தன்னை வடிவமைச்சுக்கிறாரு. இவருடைய விளையாட்டில் இவர் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குங்கிறத இவருடைய ஆட்டத்து மூலமாக எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்க இவருடைய விளையாட்டை பார்க்கறதுக்காகவே பல ஊர்கள்லேருந்து டிராக்டர் பிடிச்சி வந்து பார்ப்பாங்க. கணேசன் களத்திற்கு சென்றால் யாராலும் பிடிக்க முடியாதுன்ற ஒரு பெருமையை பெற்றவரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் தடுப்பாட்டம் மேற்கொண்டா அவங்கள முட்டி மோதி வெளியே தூக்கி வீசி விடுவார். ஏன்னா எல்லாருடைய கவனத்தையும் மனத்தி கணேசன் அவர் திரும்ப வச்சிருக்காரு. காலமாடன்ற பலத்துக்கு ஏற்ற மாதிரி இவரை பைசன்னும் டைசன்னும் அந்த ஊர் மக்களும் சரி, இவர் கூட விளையாண்ட மற்ற வீரர்களும் சரி இவரை கூப்பிடுவாங்க. இவருடைய விளையாட்டுக்குன்னு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே அந்த ஊரில் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு பலம்ன்ற ஒன்று இருக்கும். அதே மாதிரி இவருக்கு பலமே இவர் எதிரியை, அதாவது இவருடைய ஆட்டத்துக்கு எதிரில் ஆடுற வீரர்களை முட்டி மோதி சாய்க்கிறது தான் இவருக்கு ஒரு பெரிய பலமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மரத்துலையும் சுவத்துலையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயிற்சி மேற்கொண்டு எதிரணியை வீழ்த்துறதுக்கு ஒரு சிறந்த ஒரு திறமசாலியை உருவாகிட்டு வந்தார். பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் கபடியில் மிக பிரபலமான அணியான சிவந்தி ஆதித்தனாரோட பேப்பர் மில் அணியில் இவர் தேர்வாகி அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள ஐசிஎஃப் போலீஸ் அணியில் அதுக்கு எதிராக இவர் போட்டிட்டு அந்த அணியை வீழ்த்தி ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. தமிழ்நாடு போலீஸ் அணிகளுக்கு எதிராக களமிறக்கப்பட்டு ஒரு மிக சிறந்த வீரராக, மிக சிறந்த ஆட்டக்காரராக தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பயிற்சியாளர்களிடமும் சக வீரர்கள்ட்டையும் இவர் ஒரு சிறந்த
தேசிய பயிற்சியாளர், தேசிய விளையாட்டு வீரர்ன்ற ஒரு அந்தஸ்தையும் பெற்றிருக்காரு. பொதுவாக நம்ம கவர்மெண்ட்ல எப்போதுமே விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்காங்க. அதுவும் இல்லாமல் மின் வாரியத்தில் ஒரு சிறந்த ஒரு வேலையும் இவருக்கு கொடுக்குறாங்க, கொடுத்து அங்கீகரிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவர் தன்னுடைய கபடிக்கான பயிற்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த கபடி ஆட்டத்தில் இவருக்கு உண்டான பற்று காதல்ன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒன்று. அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்திய அணியில் இடம்பெற்று பங்கேற்று இவருக்கு 1990 அர்ஜுனா விருது கொடுத்து கவர்மெண்ட் சிறப்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பதவி உயர்வும் கொடுத்து கபடி வீரர்களை பயிற்சி அளிச்சுக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் 1980-90 காலகட்டத்தில் இவருடைய விளையாட்டுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா அப்போது அந்த காலகட்டத்தில் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமே இவருடைய விளையாட்டை அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. இவருடைய விளையாட்டில் எப்படிலாம் விளையாண்டுருக்காரு அந்த மாதிரியான வீடியோ கிளிப்ஸ் மட்டும் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அப்படி இருந்து யூடியூப்பில் பார்த்தாலும் யூடியூப்லையும் எதுவும் இல்லை. ஆனால் அவர் விளையாண்ட அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ் மட்டும் 1-2 இருக்குது. பைசன் திரைப்படம் திரு மனத்தி கணேசன் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை பதிவு இல்லை என்றாலும் அவர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் எந்தெந்த தடைகள்லாம் மேற்கொண்டார், அவர் வாழ்க்கையில் இந்த கபடின்ற விளையாட்டு எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படத்தில் கதை இருக்குது. அதனாலேயே ரசிகர்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சமீபத்தில் நடந்த பைசன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் பேசின விஷயம் என்னென்னா, மனத்தி கணேசன் அவர்கள்ட்ட இந்த கதையை பற்றி, அதாவது அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி கேட்குறப்போ, உங்கள் வாழ்க்கை முறையை தான் நான் படமாக எடுக்க போகிறேன், அதில் என்னுடைய திரைமொழியில் அரசியலையும் புகுத்து தென் மாவட்டங்கள் நடக்கிற அரசியலையும் வச்சு படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு மனத்தி கணேசன் நீ ஒரு விஷயம் பண்ணனா அது சரியாக இருக்குங்கிறத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு இயக்குனராக நான் பல புகழையும் பல பேரையும் சம்பாதிச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த படம் எனக்கு மிக மிக முக்கியமான படம். ஏன்னா இவ்வளவு நாள் என்னுடைய சினிமா கரியரில் எனக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி, என் ஊருக்காக என் மக்களுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது அதுக்கு உதாரணம் தான் இந்த பைசன் படமாக உருவாகி இருக்கிறதும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வசூலையும் சரி விமர்சனையும் சரி தாண்டி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்த போகுதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு. ஏன்னா இந்த படத்தை அந்த அளவுக்கு நம்பி துருவுக்கு மட்டும் இல்லை, மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் இது மிக மிக முக்கியமான படங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். எந்த தீபாவளிக்கும் அவர் காத்திருந்ததே இல்லை அப்படின்னும் இந்த தீபாவளி தான் பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் துருவை செலக்ட் பண்ணி அவங்க அப்பா, அதாவது சியான் விக்ரம் அவர்கள்ட்ட கேட்டப்போ, இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கள், இது முழுக்க முழுக்க உங்களுடைய படமாக, அதுவும் என் மகனுடைய படமாக இருக்கணும், இவன் இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இவனோட உங்கள் பையன் மாதிரி எந்த அளவுக்கு பார்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேங்கிறத சியான் விக்ரம் அவர் மாரி செல்வராஜ் கிட்ட சொன்னார். ஸோ மாரி செல்வராஜ் துருவை எந்த அளவுக்கு வடிவமைச்சு இந்த பைசன் படத்துக்காக மெருகேற்றி இந்த பைசன் படத்தை உருவாக்கியிருக்கிறான்றது இந்த தீபாவளி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். படம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி அடைய போது, மாரி செல்வராஜுக்கும் துருவுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.